ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து ரொம்ப நாளாவே கேக் ரெசிபி வீடியோ போடுங்கக்கான்னு கேட்டுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்காக சிம்பிளா அடுப்பை பத்த வைக்காம 2 ஓரியோ பிஸ்கெட் வச்சு எப்படி கேக் செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். நான் இப்ப 2 ஓரியோ பிஸ்கெட் எடுத்து வச்சுக்கேன். இதுல வந்து கேக் தனியா, கிரீம் தனியா. உனக்கு காப்பியே ஒழுங்கா போட தெரியாது, நீ கேக்கு செய்ய போறியா? ஆனா உன்னையும் விதைச்சு ஒருத்தங்க கேக்கு செய்ய சொல்லியிருக்காங்களா வரேன். அதுவும் டெய்லி போடுற வீடியோல கேக்கு ரெசிபி போடுங்க, கேக்கு ரெசிபி போடுங்க. வாங்கி கொடுத்த யாருன்னு ஐயோ கஸ்டமர் சரி, எல்லாம் கஷ்டப்பட்டு விடு. இப்ப வந்து நம்ம கொதிக்கிற பாலை எடுத்து ரெண்டுலயுமே வந்து நம்ம கிரீம் மாதிரி நம்ம கலக்கி வச்சு, அதுலயும் பாலையும் ஊத்திட்டு இதுலயும் பாலை ஊத்திட்டு ரெண்டையும் ஒன்னாவே ஊத்திட்டு முடியுதானே? எப்படின்னா தனித்தனியா போடணும். இத வந்து நல்ல கிரீன் அது கட்டியா வர்றோம், தனியா போச்சு. இன்னொரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வரையாம தண்ணி இருவே, தண்ணி இருக்காம அதை அப்படியே இது பண்ணிட்டு இருக்க பாலம் அது இப்படி கேக் வீடியோ போடுறாங்க. இதுல அடுப்பே பத்த வைக்காம போட்ட கேக் வீடியோ பாத்துக்கோங்க மக்களே. பிஸ்கெட் போட்டா சரியா வந்துடும். அப்படியா? சீக்கிரம் போய் வாங்கிட்டு ஓடி போய் ஒயிட் கிரீன்ல ஒரு ஸ்பூன் சுகர் பவுடர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா கிரீன் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிரீன் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் தேவைப்பட்டா கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கிரீன் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பீஸ் எடுத்து சுத்தி கார்னர்ல இருக்கிற இந்த பிரவுன் கலரை வந்து அப்படிதான் நீங்களும் இல்ல, நீங்க பாருங்க, நீங்களும் இவங்கள மாதிரியே கத்திய தலைகீழ வச்சு வெட்டுங்க, சரிங்களா? அப்பதான் இந்த கத்தி வெட்டாது, கேக்கு பிஞ்சுக்கிட்டு போகும் பாத்துக்கிடுங்க, சரியா? கேக்கு பிஞ்சுக்கிட்டு போகும், வெட்டவே வெட்டாது. அப்படி வெட்டினா நான் ஒன்னொன்னா வெட்டுறேன். தனித்தனியா எடுத்து வச்சேன். இந்த பிரவுன் கலர்லாம் வெட்டி எடுத்துட்டு செஞ்சு காமிக்கிறேன். நீயே இவ்வளவு கேவலமா சரியே, ஒன்ன பார்த்து செய்யறவங்க எப்படி செய்வாங்கன்னு பாத்தீங்க. அது கொஞ்சம் அழகா தான் வெட்ட வீடியோ எடுக்கும்ல. பிச்சு 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 எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வேற வேற சேஃப் ஆகிட்டோம். இதுக்கு வேற கேக்கு மேடம் செய்யற கேக்கு பாத்துக்கிடுங்க. இந்த கேக்கு இன்னும் யாராட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேக்கு போடுன்னு சொல்லுவீங்க, பாத்துக்கிடுங்க. ஒரு மாசத்துக்கு ஆமா, அது வாரம் வச்சுக்கணுமா? ஏன்னா கேக் செஞ்சு முடிச்சுக்கிறோம், அது தனியா எழுதி தின்னுக்கணும். இப்ப நம்ம வெட்டி வச்சிருக்கிறத இந்த பிரெட் கூட அது கொடுங்க. ஃபர்ஸ்ட் எது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓரியோ கிரீம் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சுகர் சிரப் போட்டுட்டு அதாண்டி ஃபர்ஸ்ட் போடணும், அதுக்கு அப்புறம் தாண்டி ஓரியோ கிரீம் போடணும். அடி பாவி, ஓரியோ கிரீமையும் இந்த இல்ல ஒயிட் கிரீமையும் அது இன்னும் கொஞ்சம் லிக்விடா வச்சு, அது கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். அது இந்த இது கூட உரியணும் அப்படியே, அப்பதான் அந்த கேக் வந்து சாஃப்டா வரும். கொஞ்சம் பால் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இது ஓகேவா? 4க்கு பத்துமா? கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் ஏற்கனவே இருக்கே. இது வந்து நான் பாருங்க, இப்படிதான் தோசை சுடணும். நான் சிரிப்பு காட்டுறேன். யார் சிரிப்பு காட்டுறான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். யார் சிரிப்பு காட்டுறான்னு நீங்களே சொல்லுங்க, சரிங்களா?
நீ வீடியோ கட் பண்ண ஃபர்ஸ்ட் இருந்து நல்லா பண்ணலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், அதனால யாரும் கொஞ்சம் கேவலமா வருது. அப்படி நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஓயோ கிரீன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இனி கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் இனி கொஞ்சம் ஒயிட் சுகர்ஸ் இப்போ வந்து சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தான் சேர்க்க முடியும் பார்த்துங்க. ஏன்னா அது இல்லை, அது கொஞ்சோட தான் வந்துச்சு. ஓயோ கிரீன் இந்த அக்கா அது மட்டும் குழப்பி அடிக்குது, எப்படி வரப்போதா தெரியல. நீ என்ன சாப்பிட போற? நான் மட்டுமா திக்க வேற வாயில வச்சு திரிக்கல. வேற சுகர் சிரப்ப அடிக்கட்டி வைக்குது. கிரீம் தனியா சுகர் தனியா போகுது. இந்த மாதிரி ஒரு கேக்கு வேர்ல்டுல யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. கை உங்களை பிறந்தநாள் கேக்கு யாரும் செய்யணும்னா அக்கா கிட்ட வந்து ஆர்டர் கொடுங்க, சூப்பரா செஞ்சு தருவாங்க. அதுதான் அடியில வந்துருக்கணும். பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ல இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுக்கணும்னு அந்த அக்கா தான் சொன்னாங்க பார்த்துக்கிட்டு. ஆனா வெட்டாத ஒண்ணு தூக்கி அந்த அக்கா வைக்கிறாங்க. என்ன பாத்துங்க எந்த அளவுக்கு அந்த அக்காவுக்கு மூளை வேலை செய்யுதுன்னு பாத்துக்கோங்க. ஐயோ வச்சாச்சு, எடுக்கவா வேண்டாமான்னு அது வேற யோசனை. பாத்துக்கணுங்க, இதுதான் ஓரியோ தோசை. இது வந்து நம்ம சுத்தி வரைக்கும் நம்ம அப்படியே ஆமா, சைடுல வந்து பட்டி மாவு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கு பதிலாக இந்த பட்டி மாவு வச்சு, நம்மகிட்ட பட்டி மாவு தனியா இல்ல, அதனால இதையே பட்டி மாவு மாதிரி சைடுல ஃபுல்லா வச்சு அடைக்கிறோம். இந்த ஓட்டை உடசெல்லாம் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. நம்ம வந்து சைஸா வெட்டல பாத்தீங்களா, அதனால அங்கேயும் இங்கேயுமே கொஞ்சம் குண்டு குழியுமா இருக்கும். நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சு அதை அடைக்கணும். மாமா ஹெல்ப் பண்ண மாமா. கேக்கு வீடியோ ஒன்னு தானே செய்ய சொன்னாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன், நீ கேக்கு பண்ற. திங்க மட்டும் வரல. நேத்துன்னு இதை நான் திம்பன் வேற எதிர்பார்த்துட்டு இருக்கியா? இது வந்து நம்ம கொஞ்சம் கத்தி வச்சு நம்ம ஷேப் பண்ணி கரண்டி வச்சு பண்ணி பார்த்தாங்க, வரல. அதனாலதான் இப்ப கத்திக்கு போயிட்டாங்க பார்த்துக்கிடுங்க. வேற தப்பா வச்சுக்கிடாங்க. கத்திலையுமே அவங்களுக்கு வரலையே, அது சாய்ஞ்சான கோபுரம் கணக்கா ஒரு பக்கமா போகுது. நம்ம அடுத்து வந்து ஒரு டார்க் சாக்லேட் எடுத்து காய் சீவர இதை வச்சு நம்ம நல்லா துருவி மேல நல்லா அழகா வச்சுக்குவோம். ஆமா அப்படி போடுங்க, ஆனா அதுக்காட்ட கேக்ல விழாம சுத்தி விழும் பார்த்துக்கிடுங்க. ஆனா நீங்க உங்க வீட்டுல பண்ண மோஸ்ட்ல கேக் மேல விழுற மாதிரி பண்ணுங்க, சரிங்களா? அப்பதான் சாப்பிட மோஸ்ட்ல டேஸ்ட் நாக்குக்கு வரும். மேல சாக்லேட் எல்லாம் உடஞ்சு போகுது, நீங்க கொஞ்சம் பெரிய சாக்லேட்டா வாங்குங்க. இது சின்ன சாக்லேட்டா வாங்கியிருக்கோம், அதனால உடஞ்சு அங்கிட்டு இங்கிட்டுமே போய் விழுது. கைஸ் உங்களுக்கு தெரியுதா ஏதாட்டும் ஒன்னாட்டு கீழே விழுந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா கைஸ்? பாருங்க, ஆனா அந்த அக்கா மேல துருவிட்டு தான் இருக்காங்க பார்த்துக்கிடுங்க. ஆனா எதுவுமே விழல. நம்ம லாஸ்டா இந்த மாதிரி கையில அதுவே வந்து இலகிரும், கையில அதுவே இலகி வந்துடும். அதுக்கப்புறம் அதை மேல வச்சு ஒட்டி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஓரியோ போட்டுக்கோம்ல, அது குழுக்குழுன்னு தான் இருக்கும், அதனால இது ஒட்டினா நிக்கும் பார்த்துக்கிடுங்க. இது வந்து டெக்கரேஷன். இதுக்கு வேற டெக்கரேஷனு. அடுத்து அந்த முந்திரி எடுத்து வச்சிருக்காங்க அந்த பக்கம். நெக்ஸ்ட் நம்ம வந்து அது துருவாங்க, அதுவும் வராதுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து முந்திரியை ட்ரை துருவிக்கலாம். பரவாயில்லையே, முந்திரி முழுசாவே கீழே விழுதே, ரொம்ப பரவாயில்லைங்க. முந்திரி முழுசாவே கீழே விழுது. அது எப்படி தட்டை தவிர மீது எல்லா பக்கமும் விழுதுன்னா பாத்தீங்களா, அவ்வளவு ஒரு மலை சாரல் மாதிரி தீவுறாங்க. அவங்களுக்கும் தெரியல பார்த்தாங்க. அதாவது நான் இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப் வச்சு நான் வந்து ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா அது இல்ல அவங்க அப்படி சொல்றாங்க. ஆனா துருவ முஸ்ல அப்படியே துருவே கூட பார்த்தாங்க. ஏன்னா வந்து நம்ம துருவுற பொருள் வந்து ரொம்ப சின்னது பாத்தீங்களா, அதனால அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த சின்ன ஓட்டை துருவணும் பார்த்தாங்க. ஆனா அந்த அக்கா பெரிய ஓட்டல வச்சு துருவுறாங்க, அதனால எல்லாம் டொப்பு டொப்புன்னு உடஞ்சு விழுது. எப்படி இந்த மாதிரி தான் தலையில துருவுறது அப்படின்னு கத்துக்கணும். அழகா வருது. ஃபர்ஸ்ட்லயே இப்ப சொல்லிருக்கலாம்ல எருமை மாடு. கேக் வீடியோ ஒன்னதானே செய்ய சொல்லியிருக்காங்க. பாருங்க, அதுலயும் கையில போட்டு நொறுக்கி தள்ளுறாங்க. இதுக்கு பேர் தான் கேக்காங்க காய்ஸ். உங்க வேறல இதுக்கு பேர் அழகா நம்ம வந்து கேக் ரெசிபி பண்ணியாச்சு. இத வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட் கொடுக்க அவங்க டேஸ்ட் பண்ணி நான் தான் கிடைச்சேன்னா உனக்கு, நீ தின்ன சாப்பிடு. சாப்பிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இங்கிட்ட அங்கிட்டமா லாந்து
நல்லா இருந்தாலும் நான் சாப்பிடுறேன். என்ன சொல்ற? ட்ரை பண்ணுங்க. அதுக்காக நீ சாவ சொல்றியா? மாமா என்ன ஓமா? எவ்வளவு அழகா வந்திருக்கு. அது கேக் மாதிரியா வந்திருக்கு? இவ்வளவு இத ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஐஸ் கேக்கா தரப்பா. இது கேக்கே கிடையாதுங்க. இதுல நீ ஐஸ் கேக்கா பண்ண போறியா? இது செங்கல் துண்டு கணக்கு அது இருக்குது என் கணக்கு. கேட்காது. சரி, இதுவும் கேக்கு கைஸ். பார்த்துடுங்க, உங்க வீட்லயும் நீங்க செய்யுங்க. அது எப்படி இருந்துச்சுன்னு நம்ம இன்ஸ்டா பேஜ்ல நீங்க போட்டோ எடுத்து நமக்கு சென்ட் பண்ணி விடுங்க கைஸ். நாங்க பண்ணது பெஸ்டா நீங்க பண்ணது பெஸ்டான்னு போட்டி வச்சு பார்த்துக்கிடுவோம் கைஸ். எங்க வீட்டுல செஞ்ச மாதிரி கேக்கு உங்களால செஞ்சிருக்கவே முடியாது. இந்த அக்காவுக்கு தான் முழு கிரெடிட்ஸ் கைஸ். இந்த அக்கா தான் 100% இந்த அக்கா மட்டும் தான் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஓன் கிரியேஷன். பார்த்துக்கிடுங்க, இந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. செஞ்சிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்க. ஓஹோ, அவரு சுவையும் நாக்குல நடனம் பாடுது கைஸ். அவ்வளோ பர்ஃபெக்டா வந்து முன்னாடியே பாருங்க. கேக் எத்தனை லேயரா வந்திருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு கைஸ், சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உங்க வீட்லயும் பண்ணுங்க. ஒரு சிக்கன் செத்துடலாம். செட் ஆயிடலாம், சூப்பரா இருக்கு, அருமை.